பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, லூக்கா 15:16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு செல்வகுமாரனுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்தீர்களா? அப்பாவோடு இருந்த பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒன்றும் குறையவில்லை. கோடி கோடியாய் சொத்துக்கள், எல்லா வசதிகள், எத்தனையோ ஆயிரம் வேலைக்காரன், விதவிதமான உணவுகள். ஆனால் அப்பாவை விட்டு பிரிந்து போனபடியினாலே, பொல்லாத நண்பர்களுக்கு செவி கொடுத்தபடியினாலே, பாவங்களிலே மூழ்கினபடியினாலே எல்லாவற்றையும் இழந்து பன்றிகள் சாப்பிட்ற அந்த தவிட்டை கூட அவனுக்கு யாருமே கொடுக்கலையா? பன்றி மேய்க்க போன இடத்துல தெய்வத்தை விட்டு யாரெல்லாம் பிரிந்து போகிறார்களோ, சிற்றின்பங்களை யாரெல்லாம் தேடி போகிறார்களோ, குடும்பத்தாருடைய அன்பை யாரெல்லாம் புரிந்து கொள்ளாமல் போகிறார்களோ, தெய்வ பயம் இல்லாமல் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையே சந்திப்பார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட வறுமையும் வேதனையுமே காத்திருக்கிறது. ஆனால் இந்த கெட்ட குமாரன் கூட அப்பொழுது உணர்வடைந்த தகப்பனிடத்தில் அவன் திரும்பி போனான். அப்பொழுது அவன் வாழ்வடைந்தான் என்று காண்கிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிற சகோதர சகோதரி, இன்றைக்கு தகப்பனிடத்தில் திரும்புங்கள். இருகை நீட்டி உங்களை அழைக்கின்றார். நீங்கள் வந்த பட்சத்தில் எல்லாவற்றையும் திரும்ப தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை வாழ்விப்பார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள்.
நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலே உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியாது எதுவும் அல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலே நாம் கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து தரும் மகிமையான விடுதலையை பெற்று செல்கிறார்கள். நீங்களும் கூட எங்கிருந்தாலும் திரளாக வந்து இந்த கூட்டத்தில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டி நடத்தி வருகிறோம். அங்கே நல்ல நல்ல ஆவிக்குரிய முதியோர்கள் தங்கி மிக சிறப்பானபடி அவர்கள் தினந்தோறும் ஜெபித்து வருகிறார்கள். முக்கியமாக மனோரி அம்மா, சௌந்தரி அம்மா போன்ற நல்ல ஜெபிக்கிற தாயார்களெல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். ஜெபிக்கிற தாயார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் இது ஏற்ற இடமாக இருக்கும். அதை போலவே நமது ஊழியத்தை சார்ந்த அநேக பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் திருமணமாகி சில நாட்களிலேயே திருமணம் உடைந்து இப்பொழுது அவர்கள் புது வாழ்க்கைக்காக காத்திருக்கிறார்கள். அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரிலே ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு பரிதாபமான ஒரு பெண், ஒரு விதவை, ஏழை விதவை, அவளுடைய பரிதாபமான கதையை நாம் இங்கே கேட்கின்றோம். அதிலும் மிகவும் வேதனை ஏற்படுத்துகிற காரியம் என்னவென்றால், கணவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரராக ஊழியம் செய்கின்றவராக இருந்திருக்கின்றார் என்பதுதான். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு மரணத்தை சந்தித்திருக்கிறான் என்றால் அது நம்மை வேதனைப்படுத்துவதாக இருக்கிறது. ஊழியம் செய்கிறவருக்கு ஏன் மரணம் வர வேண்டும் என்றெல்லாம் கேள்விக்குறிகள் எழும்புகிறது. இப்பொழுது சாத்தான் அவர்களை விடவில்லை. அவர் இறந்து போனார், அது குடும்பத்தையும் விடமாட்டேன் என்று சொல்லி கடனுக்காக அந்த பெண் அங்கங்குமாய் ஓடி வாங்கிய கடன் திருப்பி செலுத்த முடியாதபடியினாலே, வருமானம் இல்லாதபடியினாலே அங்கே அந்த ஏழை விதைவிட 2 பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ள கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்வதற்காக அவன் வந்தானான். இதை சாத்தான் இறக்கம் இல்லாமல் அந்த குடும்பத்தை வந்து அப்படி பாடாய்ப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அந்த சகோதரி உடனே ஒரு சரியான முடிவு எடுக்கிறாங்க. உடனே எலிசாட்டை வந்து இதை அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். 3 காரியங்களை பார்க்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஊழியம் செய்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் சில நேரங்களில் சோதிக்கப்படுகிறார்கள். அவருடைய குடும்பங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போகின்றது. சொல்ல முடியாத உயரங்கள் ஏற்படுகிறது. அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக இவ்வளவு பாடுகள் என்று அநேகர் அழைத்து போகிறார்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த செய்தி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். 2வதாக, ஒரு மனிதன் ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய குடும்பத்தாரும் சிலுவையை சுமந்தாக வேண்டும், அவர்களும் பல பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு அழகாக சொல்லி காமிக்கிறது. ஊழியம் என் கணவர் செய்கிறார், எனக்கு என்ன என்று சொல்லி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் டேடி தானே பாஸ்டராக இருக்காங்க, எனக்கு என்ன என்று சொல்லி சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அவர்களும் இல்லையா பிசாசினாலே டார்கெட் பண்ணப்படுவாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருந்து விட்டாலே, பிள்ளையாய் பிறந்து விட்டாலே அவர்களோடு கூட சேர்ந்து இணைந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சாத்தான் நம்மையும் விடமாட்டான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நாம் ஜெபித்து ஒரு வேலி அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு பாதுகாவலை கட்டமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரை சுற்றி சிக்லாக்கை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தான் அவர்களை தொட முடியாது. டேடி உழைத்து போயிருக்காங்க, நான் வீட்டிலிருந்து கருத்தாக ஜெபிப்பேன் என்று பிள்ளைகள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். என் சகோதரன் ஊழியத்துக்கு போயிருக்கிறான், நாங்கள்லாம் கருத்தாக ஜெபிப்போம் என்று சொல்லி உடன் பிறந்தவர்களெல்லாம் அவர்கள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சகோதரன் ஊழியம் செய்வது நிமித்தமாக, இந்த தகப்பன் ஊழியம் செய்வது நிமித்தமாக சகோதரிகளும் பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் ஏராளமான பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் அழைக்கின்றேன். அநேக குடும்பங்களிலே தகப்பனார் ஊழியம் செய்கிறார்கள், பிள்ளைகள் சாதாரணமாக இருக்கிறாங்க.
இல்லைன்னா ஜாலியாக இருக்கிறாங்க, இல்லைன்னா எங்களுக்கு என்ன, எங்கள் டேடி நல்லா ஊழியம் செய்கிறாங்க. தகப்பனுடைய ஊழியத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் பங்கு இருக்கும் என்றால் இல்லை, அவர்கள் அனுபவிக்கிற பாடுகளிலும் நிச்சயமாய் பங்கு உண்டு. சாத்தான் குறிவைத்தே இருக்கிறான், ஊழியக்காரருடைய குடும்பங்களை குறிவைத்து கொண்டே இருக்கிறான். என்ன வியாதியை கொண்டு வரலாம், என்ன விபத்தை கொண்டு வரலாம், என்ன அவமானத்தை கொண்டு வரலாம், இவர்களை எந்த விதத்தில் சிறுமைப்படுத்தலாம் என்று குறிவைத்து கொண்டே இருக்கின்றான். சிம்சோன் ஒரு பக்கம் வெற்றியாய் ஊழியம் செய்து எதிரிகளை துவம்சம் செய்து தனி மனிதனாக பல வருடங்கள் பெலிஸ்தர்களை ஆளுகை செய்த பொழுது அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள், எப்படி இந்த சிம்சோனை வீழ்த்தலாம் என்று சொல்லி. அதை போலவே சாத்தானும் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வீழ்த்தலாம், அவருடைய குடும்பத்தை எப்படி வீழ்த்தலாம் என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான். எனவே நாமும் கூட இந்த நாட்களிலே கவனமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சகோதரி நிறையா உடனே எலிசாட்ட சொல்கிறாங்க, ஐயா இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஷீ நியூ வேர் டு கோ அண்ட் வேர் டு அப்பீல். தனக்கு வந்த பிரச்சனை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் அழகாக அந்த சகோதரி அறிந்திருந்தார்கள். அந்த ஏழை விதவையை பாருங்கள், அவருக்கு கணவர் மறைத்து விட்டார், அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தது தெரியல, மாமன் மாமி சப்போர்ட் இருந்த மாதிரியும் தெரியல. அதனால் நேராக எலிசாட்ட வந்துடுறாரு. எலிசா தான் ஒரு சொந்தக்காரராக தகப்பனாக அந்த இடத்துல இருக்கின்றார். இருவருக்கும் இரத்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் இங்கே நாம் காண்கிற பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய தகப்பனாக அவர் அங்கே இருக்கின்றார். அவரிடத்தில் போயிட்டு நம்ம அழுறாங்க, என் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கர்த்தர் நமக்கு யாரை ஆவிக்குரிய தகப்பனாய் கொடுத்துருக்கிறாரோ, பாஸ்டராய் கொடுத்துருக்கிறாரோ, போதகரை கொடுத்துருக்கிறாரோ, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம நெருக்கப்படுற நேரங்களில் நம்ம பிரச்சனைகளை சொல்லி கண்டிப்பாக அவர்களை ஜெபிக்க சொல்லும்படியாக அவங்களை அழைக்கணும். எனக்கா ஜோம்னுங்க பாஸ்டர், எனக்கா ஜோம்னுங்க பாஸ்டர் அம்மா, இல்லையா? இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிற. சில நேரங்களில் உங்கள் சுமைகளை நீங்களே சுமந்துடலாம், நீங்களே பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம், நீங்களே அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். சில நேரங்களிலே மறக்கக்கூடாது, உங்களால் அந்த சுமையை சுமக்க முடியாது, உங்களுக்கு மேலாக நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஆவிக்குரிய வரம் படைத்த ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிற நல்ல நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி எனக்கா ஜோம் பண்ணுங்க, எப்படியாவது கர்த்தர் கிரியை செய்யணும், எப்படியாவது விடுதலை தரணும் சொல்லி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜெபிப்பாங்க. அவங்களோட ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, முக்கியமாக ஊழியத்துவத்தை இப்போ கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிற உக்ரானக்காரர்களாகிய பாஸ்டர்ஸ், ஆவிக்கிற தகப்பன்மார் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாடுகளில் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் உள்ள எண்ணெய் இருக்கிறது என்று சொல் என்றாள். அவள், ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளோடு உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எலிசா அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவள் பதறிட்டு நிற்கிறா, என் பிள்ளைகளை பிடிக்க போகிறாங்க ஐயா, என் வாழ்க்கை நாசமாக போகுது. தேவ ஊழியக்காரரும் பதறவில்லை, விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலம் பதறுவதில்லை, அவள் பயப்படுவதில்லை. எதுக்காக பயப்படணும், எதுக்காக பதறணும்? நான் என்னம்மா உனக்கு பண்ணணும், உன் வீட்டில் என்ன இருக்குது அதை சொல்லு. அவளே கடனில் வந்திருக்கிறாள், எந்த நேரத்தில் பிள்ளைகள் போகிறாங்க, வாழ்க்கை முடிய போகுது. இதுக்கெல்லாம் கேட்குறாரு, உனக்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ஒரு கூட என்ன இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லையா. அநேக நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உணர்வதில்லை, நம்மிடத்தில் இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்துவதில்லை. அதைத்தான் இந்த இடத்துல ஒரு ஐ ஓப்பனராக, கண்களை திறப்பதற்காக அங்கே அருமையானபடிக்கு அந்த தீர்க்கதரிசி அந்த பெண்ணிடத்தில் பேசுவதை காண்கிறோம். வாண்ட என்ன இருக்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்முடைய தரித்திரங்களை மாற்றும்படியாக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம்மிடத்துக்குள்ளாக இருக்கிறது. அது உங்களுக்குள்ளாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை ஆண்டவரால் அதை வைத்து உங்களை உயர்த்த முடியும். என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீங்கள் நின்று தயவுசெய்து சொல்லாதிருங்கள். ஐ ஆம் நத்திங். ஆண்டுகிட்ட போயிட்டு ஐ எம் நத்திங் சொல்லலாம். மிச்சப்படி உங்களுடைய மனநிலைமைக்குள்ளாக என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களை எந்த நிலைமையிலும் உயர்த்துவதற்கு ஆண்டவராலே முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரியவூட்டும்படியாக விரும்புகின்றேன். இன் எனி ஸ்டேஜ் காட் கேன் ரைஸ் யூ அப். சாத்தா என்னெல்லாமோ எடுத்திருக்கலாம், கர்த்தர் ஒன்று கொடுத்துருப்பார், அதை எடுக்கவே முடியாது. அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க, இதோ இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர் சொல்கிறார், ஒரு கூட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
அப்படியா, என்ன இருக்கா, அப்படியா, வெரி குட். அவருடைய மூளை எப்படி வேலை செய்து பாருங்கள். அவர் சொன்ன உடனே ஸ்பான்டேனியஸாக அவர் சொல்கிறார், அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் போய் பாத்திரத்தை கேட்டு வாங்க, அறக்கதவை பூட்டு வாங்கிட்டு வந்து விட்டு பிறகு அந்த எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரங்களில் ஊற்று என்று ஒரு அருமையான ஒரு சமயோசிதமான ஒரு ஆலோசனை அவர் கொடுக்குறார். 2 மீன் 5 அப்போ தான் அவங்ககிட்ட இருந்துச்சு, அதை வச்சு ஆண்டவர் பெருக்குனது போல் இங்கே ஒரு அதே எண்ணெயை வைத்துக்கொண்டு நீ போய் எல்லாட்டையும் போயிட்டு பாத்திரங்களை வாங்கு என்று ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஏற்கனவே இந்த அம்மா வந்து கடன் பக்கத்து வீட்டிலாம் போய் வாங்கியிருப்பாங்க. இந்த அம்மா மேலே ஒரு தவறான ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இவ் எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொருத்தையாக போயிட்டு எனக்கு அது தாங்க இது தாங்க பாத்திரம் தாங்கன்னு கேட்டால் அது வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கும் அல்லவா. நிறைய பேர் அடுத்தாள்கிட்ட ஃபேவர் கேட்கவே மாட்டாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். நல்லது தான், அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனாலும் கூட பிரியத்துக்கு சில நேரங்களிலே போய் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் நடத்துகிற பொழுது நான் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதாவது ஒன்றுமே இல்லாட்டாலும் பெருசாக காமிச்சுக்குவாங்க, வரட்டு கௌரவத்தோடு வாழ்வாங்க. எதுக்கு அப்படி நம்ம வாழணும்? ஒன்றுமில்லாதருக்கு தன்னை குறித்து நேர்மை பாராட்டுபவர்கள் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லாட்டாலும் பெருசாக மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஒன்றுமே இல்லாட்டாலும் பத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஓய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குங்கிறது? பிரித்துக்குரியவர்களே, தேவனுடைய வருகிற பொழுது நம்முடைய மாம்சம் தகனம் செய்யப்பட வேண்டும், சர்வாங்க தகனப்படியாக இடப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை தாழ்த்த சொல்லுகிற பொழுது நான் தாழ்த்துவதற்கு தயங்கக்கூடாது. எதுக்கு தயங்கணும்? ஏன் தயங்கணும்? நம்ம வந்து எங்கே போனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருத்தர் போய் பேசுன்னு சொன்னார்னா பேசணும், அவங்களுக்கு காலை அமுக்கி விடணும், அமுக்கி விடணும். பல வருடங்களுக்கு முன்பு பேய்க்குளத்தில் ஒரு லெப்ரசியும் உண்டு, அருமையான ஒரு லெப்ரசி. நிறைய அந்த வியாதினாலே லெப்ரசியால் பாதிக்கப்பட்டவங்க அங்கே இருக்காங்க. அப்போ நாங்கள் உயிர்மூச்சு ஜெபக்குழுவிலிருந்து கூட்டு போயிருந்தாங்க. ஜான் கோயில் சையா, பெருமதிப்பிற்குரிய ஜான் கோயில் சையா தலைமையில் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போது அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் போய் அவங்கள விசிட் பண்ணோம், ஒருத்தரை பார்த்து பேசணும். நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் 11வது படிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது பாருங்கள், அது இருந்தவங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த கண்ணாடியை எடுத்து போட முடியல, அவங்க வயசான ஒரு பாட்டின்னு நினைக்கிறேன். அப்போ அதை எடுத்து தடவிட்டு இருக்காங்க, எடுத்து போட முடியல. எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ மர்கான்னு ஒரு அண்ணன் உண்டு, அவங்க டக்குன்னு எடுத்து அந்த அம்மாவுக்கு போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது. எல்லோரும் யோசித்து தயங்குறாங்க, ஆனால் அவங்க டக்குன்னு போய் எடுத்து போட்டு விட்டாங்க. பிரித்துக்குரியவர்களே, கௌரவம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த இடத்துல அப்படி செய்ய முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்துறார். எப்படி தாழ்த்துறார்? போய் அங்கே கேளு, இங்கே கேளு. யார்ட்டையும் கேட்கவே கூடாதுன்னு நினைப்போம், அவங்கள்ட்டலாம் போய் கேட்க வைப்பார் ஆண்டவர். நம்ம உயர்த்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். நமக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களையும் பாடுகளையும் தாராரு. நாம் அதை வந்து தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. போ, உனக்கு உயர்வு வேண்டாம், போ. உனக்கு கடனை அடைக்கணும், எல்லாட்டையும் போய் கேளு, எல்லாட்டையும் காலி பாத்திரங்களை வாங்கு, வெற்று பாத்திரங்களை வாங்கு என்று சொல்லுகிறேன். அற்புத நடப்பதற்கு முன்பதாக வெற்று பாத்திரங்களையே அவர் கேட்டு வாங்குறார். இன்னைக்கு படித்து முடிச்சு வெற்று பாத்திரங்களாக இருக்கிறவங்க, திருமணமாகி வெற்று பாத்திரங்களாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வேலையே இருக்காது, அவங்களுக்கு வருமானமே இருக்காது, வேலை பார்த்தாலும் சம்பளம் இருக்காது. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்று பாத்திரங்களாக இருப்பாங்க, பிரயோஜனமே இருக்காது, அறிவே இருக்காது. திருமணமாகி குழந்தை இல்லை என்றால் வீடு நிலம் வாங்கி வீடு கட்ட முடியவில்லை, மரம் இருந்தும் கனி இல்லை. வெற்று பாத்திரங்களாக நாம் இருக்கலாம். சரீரம் இருந்தும் பலகீனமாய் நாம் உணர்கிறோம், உழைக்க முடியவில்லை. நாம் வெற்று பாத்திரமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட வெற்று பாத்திரங்கள் தான் எனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றார். மனிதர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வெற்று பாத்திரங்களை எடுத்துட்டு வாப்பா. யாருக்கு திறமை இருக்கோ, யாருக்கு வேலை இருக்கோ, யாருக்கு பணம் இருக்கோ, யார் வெளிநாட்டிலேருந்து வராங்களோ, யார்கிட்ட பசை இருக்கோ, அங்கே தான் எல்லோரும் போய் ஒட்டுவாங்க, ஐயான்னு தோத்திரம் போடுவாங்க. எல்லாரும் அவங்க பின்னாலே ஓடுவாங்க. இப்பொழுது இது திருச்சபையில் மாற்றம் வந்திருக்குது, புது சாட்சி பொறுப்பு ஒருத்தர் டீம் எடுத்துருக்குது. எல்லாரும் பின்னாலே ஓடுறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா என்று சொல்லி. ஐயோ, கூட போய் நானும் உங்களில் ஒருத்தர் தான் சொல்லி தன்னைத்தானே அடையாளம் காட்டுகிறாங்க. எதற்கு? ஒரு பிரயோஜனத்தை இதெல்லாம் ஏற்படுத்த போவதில்லை. கர்த்தர் தான் நமக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். மனிதர்கள் ஒருபொழுது நமக்கு செய்ய மாட்டாங்க. அப்படி நம்ம தேடி போனோம்னா ஏமாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, வெற்று பாத்திரமாக இருக்கிற உங்களை தேடி ஆண்டவர் வரார். பதவியில் இருக்கிறவங்களை தேடி எல்லாரும் ஓடுறாங்க, பசை இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாரும் ஓடுறாங்கன்னா நம்மளை தேடி யாருமே வரமாட்டாங்க. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா நம்மளை தேடி வர ஒரு உண்டு, அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெற்று பாத்திரமாக இருக்கிற தம்பி, வேலை இல்லாமல் இருக்கிற தம்பி, திருமணமாமல் இருக்கிற சகோதரி,
குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பி தங்கச்சி, உங்களை கர்த்தர் தேடி வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்கள், இந்த அவசரத்தை பாருங்கள். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளோட கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதுக்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நிறைய பாத்திரங்களை வாங்கி குவிச்சிட்டாங்க. பிள்ளைகள் ரெண்டும் ஓடி போய் பாத்திரம் ஒவ்வொரு வீட்லேயே வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீடு முழுக்க பாத்திரமாக இருக்குது. இவட்ட ஒரே ஒரு பாத்திரத்தில் என்ன இருக்குது? சரி, கதவை பூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட். இது இட் இஸ் பிட்வீன் ஹெர் அண்ட் ஹெர் சில்ட்ரன். அவ்வளோதான். ஆண்டவர் அவள் அவருடைய பிள்ளைகள், அவ்வளோதான். கதவை பூட்டு தான் முக்கியமான காரியம். சில காரியங்களை இந்த நம்ம குடும்பத்தை தவிர்த்து யாரும் அறிவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. கதவை பூட்டிவிடு என்று சொல்கிறார். நோய் பார்த்து பேழையை பூட்டிவிடு. இந்த பேழை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான், மருமக்களுக்கு மாத்திரம்தான். இது எல்லாரும்லாம் உள்ளே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு பூட்டு அப்படின்றார். அதே மாதிரி இங்கே வீட்டை பூட்டு அப்படின்றாரு. பூட்டுனா இவங்களும் அந்த நிறைய பாத்திரங்கள், விதவை திருக்கரசியுடைய மனைவி, அந்த 2 பிள்ளைகள் ஊற்று அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா உடனே ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வந்து அந்த அம்மா ஊற்றுறாங்க. நிறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி ஊற்ற அந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இந்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன். ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒவ்வொரு பாத்திரமா கொண்டு வைக்காங்க, ஊற்றுறாங்க, நிறையுது. அதை அப்புறப்படுத்தி அடுத்து வைக்காங்க, அதை ஊற்றுறாங்க, அது நிறையுது. சரி, அதை அங்கே கொண்டு போய் ஒவ்வொரு பாத்திரமா 100 கணக்கில் வைக்க அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். பெரிய பீப்பாயில் இட்டு வந்திருப்பாங்க, அதையும் ஊற்றினா ஃபுல்லாக நிறைஞ்சிருது. ஆக பாத்திரங்கள் மாத்திரமல்ல, பீப்பாய்கள், அந்த காலத்தில் குழுக்கையெல்லாம் சொல்லுவோம், எவ்வளோ ஊற்றினாலும் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அவர் தட்டுப்பாடே ஏற்படவே இல்லை. அத்தனை பாத்திரங்களும் அங்கே நிறைக்கப்பட்டதான். ஆண்டவர் கொடுத்தார், அப்படித்தாங்க கொடுப்பார். மனுஷன் கொடுத்தாருன்னா யோசித்து நிதானமாக கொஞ்சோல கொடுப்பான். கொடுத்துட்டு 1000 முறை நான் கொடுத்தேனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அள்ளி கொடுப்பார். மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க அளவிற்கு அவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை, மறந்து விடாதிருங்கள். தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார், எல்லோரையும் நிறைப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பிள்ளை இல்லை, அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் திருச்சபையில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியத்துக்கு வருகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு தோள் கொடுக்கிற ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய டிவி சேனலை டெய்லி பார்த்து சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர்கள் வந்தாலும் அத்தனை பேர்களையும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்க முடியும். அவரிடத்தில் வருகிற எந்த ஒரு வெற்று பாத்திரத்தையும் ஆண்டவராலே நிறைக்க முடியும். That is what happening here. நம்முடைய ஆண்டவரால் யாரனாலும் நிறைக்க முடியும். எத்தனை கோடி பேர் வந்தால் நிறைக்கும். அவ்வளவு பாத்திரங்கள் நிறைக்கப்பட்டதா எண்ணெய் என்பது விலையேறப்பட்டதாக அந்த காலத்தில் இருந்தது. யுகத்தில் எத்தனையோ 1000 லிட்டர் அங்கே எண்ணெய் கிடைத்து விடுகிறது. சரி, நான் அடுத்த பாத்திரத்தில் ஊத்துறேன் கொண்டோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. பிள்ளைகள் சொல்லுது, அம்மா மம்மி இட்ஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி பாத்திரம் இல்லை. உடனடியாக அந்த எண்ணெய் வருவது நின்று விட்டது என்று சொல்லி நான் காண்கிறோம். ஓரளவு தான் பாத்திரம், எல்லாம் நிரப்பியாச்சு. அதுக்கு பிறகு என்ன வரல, அவ்வளோதான். எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே நுழைந்து அவங்க விதைத்து அறுத்து சாப்பிட்டாங்களோ உடனே மண்ணை நின்றுச்சு. அது வரைக்கும் 40 வருடமாக அவங்களுக்கு மண்ணை வந்துக்கிட்டே இருந்தது. அதை வச்சு நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ அவங்களே விதைச்சி அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் ஸ்டாப்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மண்ணா கிடைக்கல. இப்போ இந்த அம்மா எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, பாத்திரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லா பாத்திரம் நிறைஞ்சாச்சு. இனி இந்த எண்ணெய் வருவதற்கு அவசியம் இல்லை, உடனே நின்று விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்களோ, தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்களோ, பிடிப்பாங்க. என்னைக்கு நாம நின்று கொள்ளலாம் என்கிற ஒரு சூழ்நிலை வருதோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களை நம்மை விட்டு விலக்கி விடுவார். யார் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்களோ, நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, அதை ஆண்டவர் அனுமதிப்பார். ஒரு காலத்தில் நாமே நின்று கொள்ளலாம் சொல்லும்போது அவர்களை வேறு பக்கமாக அழைத்து கொண்டு வேறு ஊழியங்களிலே அவர்களை பயன்படுத்துவார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்கள், இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கின்றார். எல்லாத்தையும் நிரப்பியாச்சு, அப்போ இனி என்ன வேண்டாம், அவ்வளோதான். ஒரு மனுஷனை வல்லமையாக பயன்படுத்துகிறாரு, நிரப்ப அவர் மூலமாக செய்ய நினைத்த காரியங்கள் முடிஞ்ச உடனே அதை நிப்பாட்டுறாரு, அவ்வளோதான். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு
பிரித்துக்குரியவர்களே, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார். 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று ஒரு கடனை தீர்த்து மேதத்தை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். உடனே போய் கொடுத்த உடனே சொல்கிறார், எல்லாம் நான் நினச்சாச்சு, சரி அந்த எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனை அடைச்சிக்க, மீதம் நிறையா இருக்கும், அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணிக்க, உனக்கு வருமானத்தையும் ஏற்படுத்திக்க, உன் கடனையும் அடைச்சிக்க, உனக்கு வருமானத்தையும் ஏற்படுத்திக்க. இதுதான் ஆண்டவர் இவள் கேட்க போனது கடன்லேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அதை மாத்திரம் செய்யவில்லை. ஊழியக்காரன் மூலமாக அவள் உயிர் வாழ்வதற்கு, தொடர்ந்து ஜீவனம் பண்ணுவதற்கு ஒரு வழியை, ஒரு பிஸ்னஸ் செக்டராக ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ஆயில் வியாபாரியாக, எண்ணெய் வியாபாரியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்ல, கடனே அடைப்பேன்ப்பா உனக்கு, அதே நேரத்தில் உன்னை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் மாற்றும். இனி நீ யார்ட்டையும் கடன் வாங்கிடக்கூடாது இல்லையா, இனி உனக்கு தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது அல்லவா என்று அவர் உடனடியாக நமக்காக பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுக்கு கடனை அடைப்பது மாத்திரமல்ல, அருமையான ஒரு பிஸ்னஸையும் தருவார். இந்த ஏழை விதவைக்கு இறங்கியிருப்பார் என்றால் உங்களுக்கும் அவர் இறங்குவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். அருமையான ஒரு சத்தத்தை கேட்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தீங்க. கடனை அடைக்க கேட்டு வந்த அந்த மகளுக்கு கடனை அடைத்தது மாத்திரமல்ல, அவள் உயிர் வாழும்படியாக மிக சிறப்பான ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நன்றி. ஒருவேளை அந்த எண்ணெய் அவள் கையில் இந்த எண்ணெய் கடைசி வரைக்கும் வத்தாமலே இருந்திருக்கலாம், அந்த பானைகள் இருந்ததெல்லாம். அப்பா, எங்கள் பரம தகப்பனே, எங்கள் மீது உமக்கு எவ்வளவு அக்கறை. கடனில் தவிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ கோடி பேர் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கடனை அடைப்பது மாத்திரமல்ல, வருமானத்திற்கான வழியை நீர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறீர். பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுக்க போகிறீர். வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. யாருக்கு கொடுக்க விரும்புகிறீரோ நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர். எஜமானனே, இது அருமையான நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டு கடன் என்னை விட்டு நீங்காதா, என் தோஷம் என்னை விட்டு நீங்காதா என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. சாத்தான் பணத்தை திருடுகின்றவனாக இருக்கின்றான். அவனை அப்புறப்படுத்தி அவன் திருடுதலை எங்களுக்கு திருப்பி கொடுத்து உடைய பிள்ளைகளுக்கு எல்லா கடனையும் அடைக்க, ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது, எல்லா கடனையும் அடைக்க உடைய பிள்ளைகளை வாழ வைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு பிஸ்னஸ் வழியை ஏற்படுத்தி கொடு, வருமானத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்க. வியாதிகளை நீக்குங்க. எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தால், எந்த ஒரு மருத்துவம் இல்லை என்று சொன்னால், டாக்டர்ஸ் கைவிட்டிருந்தால், நீ இப்பொழுதே தொட்டு அற்புத சுகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. பிள்ளைகளாலே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, சம்மந்தம் இல்லாதவர்களாலே பிரச்சனை, இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்க சொல்ல ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. இரவு நல்ல நித்திரையை தாருங்க, சரீரத்தில் நல்ல பலத்தை தாருங்க. சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், யூரியா, கிரியாட்டின் எல்லாம் நார்மல் ஆகட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். சொந்தமாய் வீடு வாசலை தாரும். அரசாங்க வேலை கிடைக்கட்டும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் பலத்தையும் தந்து உயர்ந்த அடைக்கிடத்தில் வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதான கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் நாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியல் நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற அறியப்படுத்துகிறேன். ஆண்டவர் மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலாருக்குரிய முதியோர்களத்தை ஆசீர்வதிங்க. அங்கே தங்கியிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் உண்டே, அனைவரை அழைத்து கொண்டு வாருங்க. கிருபையினாலே பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கு இந்த நாளில் சத்தத்தை கேட்ட பிள்ளைகளை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அநியோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்கள் நிலைத்திருப்பதாக. Hallelujah. God bless you.